நானும் ஒரு தம்பியும் இருசக்கர வாகனத்திலே பயணம் பண்ணி கொண்டிருந்தோம். அப்படி பயணம் பண்ணி கொண்டு இருக்கும்போது எங்களை தாண்டி ஒரு புதுமண தம்பதிகள் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றார்கள். அவர்களை பார்த்தபோதே தெரிந்து கொண்டோம், இவர்கள் புதுமண தம்பதிகள் என்று தெரிந்து கொண்டோம். அந்த ஆண்மகனுக்கு பின்னதாக அந்த பெண் பிள்ளை அமர்ந்திருந்தால் அவளை அந்த என்னுடைய வாகனத்தை ஓட்டி சென்ற அந்த தம்பி, அண்ணே அந்த பெண்ணை கவனியுங்கள் என்றான். திரும்பி பார்த்தோம். அந்த முதுகுக்கு பின்னாக அவள் அணிந்திருந்த அந்த ஜாக்கெட்டில் எதுவுமே இல்லை. சகோதரிகள் உடை வித்தியாசமாக அணிந்தாள். சகோதரர்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று கண்டிக்க வேண்டும். மனைவிமார்கள் உடை அணிந்தால் வீட்டில் இருக்கிற கணவன்மார்கள் கண்டிக்க வேண்டும். இதை அறிந்த தேவன் தோல் உடையை உருவாக்கி அவர்கள் இன்னும் முழுமையாக அவர்களுடைய சரீரத்தை மறைத்து விட்டார்.